சாட்சியாக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகின்றார். இயேசுதான் சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு எனக்காக உலகத்தின் முடிவு வரைக்கும் நீங்க எனக்காக சாட்சியாக இருப்பீங்க என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தார், உங்களோடு கூட வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இயேசு குறித்து நீங்க சொல்ல விரும்புறீங்களா? பரிசுத்த ஆவியான இடத்துல ஜெபிச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு உங்க வாயில இந்த சரியான நேரத்துல சரியான வார்த்தையை கொடுத்து, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம், ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிற நபர் அவங்க ஆச்சரியப்பட்டு, உங்களுக்கு எப்படிங்க என்னுடைய பிரச்சனை தெரியும் என்று உங்களை பார்த்து ஆச்சரியப்பட விதத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்க வாயை கொண்டு அவர்களுக்கு சாட்சியை கொடுத்து அவர்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் வரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் செய்ய வல்லவராக இருக்கின்றார். இதான் இயேசு மார்க் 13:11 சொன்னார். அவர் சொன்னார், ஹே, நீ எல்லாருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது எதை சொல்லணும் எப்படி சொல்லணும்னு பயப்படாத, நான் உன் கூட இருந்து பரிசுத்த ஆவியானவர் உனக்கு நாவை நிரப்பி சரியான வார்த்தையை பேசும்படியாக உனக்கு உதவி செய்வார் என்று இயேசு சொன்னார்.